வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஸோ கைஸ், எம்டி ஹேண்ட் சேனல்லேருந்து இதை சத்தியமாக எதிர்பார்க்கலடா. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கொடுமைகள், தமிழ் ட்ரால் டாக்டர் திவாகர், காயடு லோகர். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஸ்டார்ட். What is your hidden talent? இருக்குண்ணா, கை வைக்காம விசில் அடிப்பேன். கை வைக்காம தான் விசில் அடிப்பேன் சொன்னார். கை மட்டும்தான் வச்சுக்கிட்டே இருக்காரு. ஸ்டார்டிங்கில் பண்ணார். ஓகே, now it's your turn. விசில் அடிக்க போறாரா? எத்தனை டேக்கு போச்சோ? வணக்கம்டா புள்ள. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரீல்ஸ் ரியாக்ஷன். அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். இப்ப ரீசன்ட் டைம்ல இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே இதாண்டா வந்துட்டு இருக்கு. என்னடா மாடு கண்ணு போட மாதிரி வந்து விழுறீங்க? அது என்னங்கறத பார்க்கலாம். अबे यार क्या मस्त लग रही है यार. कौन है वो? सुनने में साउथ इंडियन है. साउथ इंडियन है? एक्सक्यूज मी. Yes. தோசை, இட்லி, சாம்பார், சட்னி சட்னி. தோசை இது என்ன பாட்டா? சட்னி சட்னி போட்டு ஃபுட்டை வச்சு சவுத் இந்தியனை கலாய்க்கிறாங்க. ஓ, இந்த பாட்டு. சட்னி சட்னி. காசு பணம் அந்த பாட்டை தான் போடுறாங்க. சட்னி சட்னி தேடி பிடிச்ச பாட்டல. காலங்கலியால ஆயிடுச்சு. நாங்க கலாய்க்க வேண்டியதுதான் நீங்க கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. ஏண்டா நீங்க எதை வச்சு வேணா கலாய்க்கலாம்டா, சரிடான்னு ஒத்துக்கலாம். ஆனா ஃபுட்டை வச்சு கலாய்க்கிறீங்க பாத்தீங்களா, அதை மட்டும் ஏத்துக்கவே முடியாதுடா. சாரி, ஒரே ஒரு தடவை கெட்ட வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன். நீ வேணா திட்டத்துக்கு தான். ஒரு தடவை இல்ல. இந்த மடம் எடுக்க மாட்டாங்க. நான் கூட ஸ்டார்டிங்ல இது ஒரு வைபா இருந்துச்சு, சரி வைபா பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சா கலாய்க்கிறாங்களாம். இதுங்க உன்னை பார்த்து சிரிச்சா சிரிச்சிட்டு போகுது. அதனை தானே பால் மசாலா நாக்கிலே கேசரி பூ செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்க இட்லி தோசை கலாய்க்கிறீங்களாடா? நெக்ஸ்ட் வீடியோ. மச்சான், எனக்கு வேலை கிடைச்சிச்சு. மாசம் 1.5 லட்ச ரூபா சம்பளம். தேங்க்ஸ் மச்சான். ஏய் இரு, நீ தான் அரியரே முடிக்கல, உனக்கு எப்படி வேலை கிடைச்சது? அரியர்லாம் இருந்ததுல, பேப்பர் சேஸ் பண்ணி கிளியர் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த இன்டர்வியூக்கு ஆளை வச்சு ஆள் மாறாட்டம் பண்ணி ஒரு வழியா வேற லெவல். உங்களுக்காக தானே டிராகன் ஒரு படம் எடுத்திருக்காங்க. டேய், டிராகன் படம் பார்த்தனால தான் இதெல்லாம் பண்ணேனே. என்ன மச்சான் சொல்ற? அது திருந்தறதுக்கு எடுத்த படம்டா. உனக்கு என்ன, நீ படத்தை பார்த்த? இப்ப நான் கிளியரா சொல்றேன் பாரு. ஹீரோ முதல்ல ஊதாரித்தனமா இருந்தான். 35 அரியருக்கு மேல வச்சிருந்தான். வேலையே இல்லாம இருந்தான். சேஸ் பண்ணா, வேலையை வாங்கினா, நல்ல கம்பெனில போனான். ஜம்மு இருந்தா செமையான ஃபிகர் கரெக்ட் பண்ணான். ஆனா அதுக்கப்புறம் திருந்தி படிச்சு டிகிரியை படிச்சான், கிளியர் பண்ணா, ஒன்னும் போயிருச்சு, வேலையும் போயிருச்சு. கடைசியில ஃபுட் டெலிவரியா தான் வேலை செஞ்சான். என்ன தெரியுது, நல்லவனுக்கு உலகத்துல இடமே கிடையாது. வர மச்சான், வேலை இருக்கு. இப்போ நல்லவனா இருக்குதா கெட்டவனா இருக்குதா குழப்பிட்டு போயிட்டாங்க. ஒரு படத்துல எவ்வளோ சரியா சொன்னாலும் அதை தப்பாவே புரிஞ்சுக்கிறான்டா. அது தப்பாவே எடுத்துக்கிறானுங்க. இது போலதான் போன வருஷம் லவ்வர் படத்துல அருணுக்கு ஃபயர் விட்டு இருந்தானுங்க. அதுக்கு முன்னாடி மாமன்னன் படத்துல ரத்னவேல் கேரக்டருக்கு ஃபயர் விட்டு இருந்தானுங்க. அப்புறம் தனிவருவன் படத்துல கூட சித்தார்த் அபிமன்ய கேரக்டருக்கு ஃபயர் விட்டு இருந்தான்டா. வேணாம்டா. ஃப்ரேம் ஆர்டர் தானே அந்த சைடுல வந்த ஒரு கார்ட்டூன் இமேஜஸ், கார்ட்டூன் வீடியோஸ். என்னன்னா ஒரு வில்லனியே ரோல் மாடலா எடுத்துக்கிறான்டா. யார் எடுத்துக்கணும் எடுக்கறானே தெரியாம புலம்பிட்டு இருக்காரு. இவனுங்களை என்ன சொல்றதே தெரியல. ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சா கூட அது தப்பா தான் புரிஞ்சுக்கிறாங்க. குடும்பஸ்தான் இப்பதான் பார்த்தேன் நானு. வெளிச்சத்துல இருக்கிறவங்க நேத்து பார்த்தேன். நான் இருட்டிலே இருக்கிறவன். நல்லது மட்டுமே பண்றது கடவுளாலே முடியாது, நாம என்ன? இந்த மாதிரி டயலாக்னா பேசிக்கிட்டு கிறுக்கு அலைஞ்சிட்டு கிடப்பானுங்க. நம்ம டிராகன் ரிவ்யூ போட்டிருந்தேன், அதுல கமெண்ட்ல கூட கேட்கறான், ப்ரோ அந்த ஏஜென்சி நம்பர் கிடைக்குமா? நீங்க திருந்தவே மாட்டீங்கடா. இது ஒரு தற்குறித்தனம்னா இதை தாண்டி இன்னொரு ஒரு கொடுமை நடந்திருக்கு, அதை காட்டுறேன். I like bad boys. Oh, You like bad boys. Why no good boys? Good boys are also good, but you can turn a bad boy into a good boy. To get both in one. Turn a bad boy into a good boy when a good boy is already available. என்னங்க தற்குறித்தனமா ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல புரியலையே. Why do you need to change a bad boy to good boy when you have good boys? இங்க பாரு. Women. Women. புரியல.
புரியுற மாதிரி சொல்லு ப்ளீஸ். அப்படியா? அவங்களுக்கு பேட் பாய்ஸ் தான் பிடிக்குமா? ஏங்க அப்படின்னு கேட்டா நான் வந்து ஒரு பேட் பாயை குட் பாயா சேஞ்ச் பண்ணிடுவேன். அந்த ப்ராசஸ் அவங்களுக்கு பிடிக்குதா என்னமோ, முயற்சி பண்ணி ஒரு ப்ராசஸ் பண்ணி ஒன்று பண்றாங்கல்ல, அதுதான் பிடிக்கும் என்னமோ. குட் பாய் பிடிக்காது, பேட் பாயும் பிடிக்காது. பேட் பாய் தான் பிடிக்கும். நான் பேட் பாயை முயற்சி திருவினையாக்கும் என்றால் சாதிக்க முடியும். இந்த படத்துல சொல்ற ஒரு முக்கியமான விஷயமே அதான். ஆனா அந்த படத்துல நடிச்சிருக்க ஒரு ஹீரோயினுக்கே அதை பத்தி தெரியலடா. பாவம்டா அந்த டைரக்டர். அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பி நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான். What happiness you get? So there's fun in life. No? What is fun? Like turning the bad boy to good boy is fun for you. அதான் அவங்களுக்கு அந்த ப்ராசஸ் தான் பிடிக்குது. நாட் மதர் தெரேசா. No, she needs problems, she needs toxicity. ஒண்ணுமே பண்ண முடியாது. தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாமல பேசுறாங்களா என்னன்னு புரியலையே. எனக்கு ரகுட் பாய் தான் பிடிக்கும் அப்படினா சொல்லுவாங்க. சரி ஓகே, சாக்கோ சில பொண்ணுங்க ரகட் பாய்ஸ் தான் சொல்லுவாங்க, அதையும் கூட லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். ஆனா பேட் பாயை குட் பாயை சேஞ்ச் பண்ணிடுவேன், அதுதான் எனக்கு பிடிக்கும். நீ ஒரு பைத்தியமா இருந்தாலும் சரி, கொலைகாரனா இருந்தாலும் சரி, நீ தான் எனக்கு புருஷன். இதெல்லாம் எந்த லிஸ்டடா சேர்க்கிறது, எதுலடா சொல்றது? கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் சாக்கோ பாய் ரகட் பாய் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ குட் பாய் பேட் பாய் போயிட்டு இருக்கு. பேட் பிடிக்குன்னா பேட வச்சிங்க, அது எதுக்கு குட்ட பேட் ஆக்கி பேட குட் ஆக்கி எதுக்கு? இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்க. அவன் ஒன்னு அடிப்பான், இவன் என்ன அடிப்பான், 2 வருஷத்துக்கு என்ன அடிக்க. இந்த ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி அந்த மாதிரிலாம் இருக்கு. இவங்க என்னன்னா ஒரு பேட வந்து குட்டா மாத்துறது ஈஸி ப்ராசஸ் நினைச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அதுக்கு நீங்க டிராகன் படம் பார்க்க கூடாது, பாட்டில் ராதா படம் பார்க்கணும். அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும், அதுல இருக்க கஷ்டம் என்னன்னு தெரியும். You'll have both. What happiness you get? So there's fun in life. No? What is fun? Like turning the bad boy to good boy is fun for you. இது தெரியாம ஒரு சில லூசு நினைச்சுப்பானுங்க, இதுதான் கெத்து, இதுதான் மாசு, நாம இப்படி இருந்தாதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். வாழ்க்கை மொத்தத்தையும் பொண்ணுங்களுக்கு பிடிக்கிறதுக்காகவே வாழ்ந்துட்டு நீங்க எப்போ வாழ போறீங்க? அவங்க பொண்ணுங்களுக்காக வாழ்றது இருக்கட்டும், நீ எப்ப வாழ போற, உனக்காக எப்ப வாழ போற? சரி விடுங்க, என்ன பண்றது. ட்ராலி பேக்கா என்னங்க தலையில சுமந்துட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ட்ராலி வெளியிலது போய் தலை என்ன பண்ணீங்க? யாரா ட்ராலி பேக் ஓனரு? போச்சு போ. இந்த ஒரு பேக், அடுத்த பேக் புரிய வைக்கிறானுங்க. நிக்கவே இடம் இல்ல, உனக்கு லக்கேஜ் சொல்லிட்டு வெளில தூக்கி போட்டு தலையில தூக்கி வச்சுட்டு இருக்கேன். அப்படியே பாஸ் பண்ணி தூக்கி போட்டாங்க. சைக்கோ ஆயிட்டான். அப்படி பார்க்கும்போது பாவமாவும் இருக்கு. இதுக்கப்புறம் அவன் யாருக்கிட்டடா போய் ட்ராலி கேட்பான்? எவ்வளவு பிடிச்சா கேட்க முடியும்? இந்த பஸ்ல டிக்கெட் எடுக்கிறதுக்கு நிறைய படங்கள்லாம் பண்ணுவாங்கல்ல, ஓவரால்டே கொடுத்து அது யார்கிட்ட டிக்கெட் காசு கொடுத்து அப்படின்ற மாதிரி ஒரு காமெடியாச்சு பண்ணுவாங்க. இதுல பார்த்தா ட்ராலி வச்சிருக்கானே தெரியல. வேற ஒண்ணுமே இல்லனா கூட அந்த பேக்கே வந்து 1000-2000 வந்திருக்குடா. பேசஞ்சர் கஷ்டமா தான் இருக்கு. கும்பமேளாவில் நடந்த ஒரு சில குருவி நிகழ்வுகள். டிஜிட்டல் இந்தியா என்னது? அட பாவிங்களா, சோ பைத்தியக்காரத்தனத்தின் உச்சமா இருக்கே. ஆன்லைன்ல படிக்கிறாங்க, ஆன்லைன்ல மேரேஜ் பண்றாங்க, ஆன்லைன்ல பூஜை பண்றாங்க, ஏன் ஆன்லைன்ல பேய விரட்டுறாங்க. வாட்டர் ரெசிஸ்டண்டா இருக்கும் போல மொபைல். ஆன்லைன்ல குளிக்க முடியாதா? வாட்டர் ரெசிஸ்டண்டா இல்லாட்டி கூட பண்ணிருப்பாங்களா என்னமா? நீ என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் செய், என்ன வேணாலும் சொல்லு. எல்லாம் ஒரு டெக்னாலஜி டிஜிட்டல் கண்டுபிடிச்சது புலியல். அது இப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு. ஆனா எங்களால பண்ண முடியும்டா, ஏன்னா எங்களால முடியும். இது என்ன? புரியலையே. வழியே விடுங்கடா.
அவங்க என்னது இதுக்கெல்லாம் கும்பமேளாவில் நடந்ததுதானா? அது கூட இல்லையா, லைட்டா திரும்புவாங்களே அப்ப எடுத்தா கூட வச்சோடே எடுக்கிறீங்க கண்ணு முன்னாடியே. ஒரு 10 நிமிஷம் அது மட்டும் இல்லாம அவங்க இருக்கும்போது சண்டை வேற போறீங்க. என்ன வைக்கிறாங்க? வைக்க கூட இல்ல, தண்ணியில பறதுக்கு முன்னாடியே பட்டாக்குன்னு பிடிக்கிட்டாங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கேன், என்னென்னமோ பண்றாங்க. அதான் கடல்ல அப்படி இப்படி போடுறாங்க, தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த வீடியோ நான் பார்த்துருக்கேன். அந்த பொண்ணுக்கு என்ன சொல்றதே தெரியல. ஆண்டவா, நான் பண்ண பாவம் எல்லாம் போயிடணும். போயிடுச்சு போ. ஏண்டா முட்டிக்கால வரைக்கும் தான் தண்ணி இருக்கு, அதுல நீ உள்ளிச்சல்ல போயிட்டு இருக்க. நீ இதுவரை குளிச்சது போதும், கரைக்கு ஓடு. ஃபயர் அப்படின்ற தமிழ் திரைப்படத்திற்கு அனைத்து பிசியோதெரபி மருத்துவர்கள் சார்பாக கருப்பு கொடி ஏந்தி வன்மையாக கண்டிக்கின்றோம். ஃபயர் அப்படின்ற பிசியோதெரபிஸ்டின் உண்மையான கதை கிடையாது. சோ பெண் நோயாளிகளை ஆண் பிசியோதெரபி மருத்துவர்களிடம் சிகிச்சைக்கு வராமல் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இருப்பதால் பெண் நோயாளிகள் ஆண் பிசியோதெரபி மருத்துவர்களிடம் வரவழைக்க குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக இந்த ஃபயர் மூவி அமைதலால் கருப்பு கொடி கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றோம். பிசியோதெரபி மருத்துவர்களே, நம்மளுடைய போர் முழக்கம் ஃபயர் படக்குழுவின் நம்மளுடைய பிசியோதெரபியின் கலாச்சாரம், நம்மளுடைய போர் முழக்கம் பொதுமக்களின் செவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி தெரியலடா, கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கு. பிசியோதெரபி திவாகர் இந்த தர்பூசணி சாப்பிடுவார்ல, முழக்கம் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. ஒரு படத்துல கெட்டவனா காமிக்கிறாங்கன்னா எல்லாரையும் தான் காமிப்பாங்க. போலீஸை காமிப்பாங்க, பொலிட்டீஷியனை காமிப்பாங்க, ஒரு கவர்மெண்ட் ஆபீசரை காமிப்பாங்க, டீச்சரை காமிப்பாங்க, ஏன் ஒரு சில டாக்டரை கூட காமிச்சிருக்காங்க. அது ஒரு படத்துல காமிச்சிருக்காங்க. அதை என்னமோ ஒரு சீரியஸா எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுக்கு ஏன் சார் ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரி கொடியாட்டிட்டு இருக்கீங்க? ஓகே ஓகே, ரிலீஜியனை வச்சு இது பண்ணிருக்காங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். என்னன்னா முஸ்லிம்ஸ்ல வந்து இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கு, ஆனா இந்த ஐடியா பாருங்க, இதுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்கு அப்படி சொல்லிட்டு எல்லா ஆடியன்ஸையும் ட்ரிகர் பண்றான். ட்ரிகர் பண்ணி இவன் ஃபாலோவர்ஸ் ஏத்திட்டு இருக்கான். என்னடா பொழப்புது? 1-2 வீடியோனா வேற மாதிரி இருக்கு, ஆனா மோஸ்ட்லி இதே மாதிரி வீடியோ தான் போட்டுருக்கான். கேடு கேட்ட கேரக்டரை ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. உங்களுக்கு ஒரு மதத்து மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா, பிடிச்சதுன்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனா இன்னொரு மதத்தை வந்துட்டு தாழ்த்தி பேசுறது, இல்ல அவங்கள கம்பேர் பண்றது, இல்ல அவங்கள ட்ரிகர் பண்றது, 2 பேருக்கு சண்டையை முட்டி விட்டு அந்த தீயில நீங்க குளிர் காயுறது, இந்த மாதிரி வேலை பிடிச்சிக்காதீங்க. இந்த வடக்கனுங்க அப்படின்னா நம்ம ஊர்ல எப்படி தெரியுமா, டிஎம்கே நான் லைக் பண்ணு, ஏடிஎம்கே நான் கமெண்ட் பண்ணு, டிவிக்கு போங்க, ஏதோ கொஞ்சம் புதுமையா பண்ணுங்க போங்க. முன்னாடினா அந்த தளபதிக்கு லைக் கமெண்ட்னா போடுவாங்க, அப்பா அம்மா பிடிக்கும்னா லைக் போடுங்க அப்படின்னு வந்தாங்க. ஆனா கட்சிக்கு சொல்றாங்களா, அதே ஒரு இதுவும் சொல்லுவாங்க போல, ஹிந்துனா லைக் பண்ணுங்க, முஸ்லீம்னா ஷேர் பண்ணுங்க பாயம் போல. இதுதான் மரியாதை. ஆனா அந்த வீடியோ போட்டா மட்டும் நல்லா ஃபாலோவர்ஸ் ஏத்திட்டு நல்ல லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமா இருப்போம். ஒரே டெம்ப்ளேட் சொல்றது வேற வேறதா அப்படி சொல்லிட்டு வருவாங்க போல, எவால்வ் ஆயிட்டே போவாங்க. நீங்க மனுஷங்கன்னா அடுத்து மனுஷங்களாம் லைக் பண்ணுங்க, ஏலியன்ஸ் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு. எக்ஸாம் ரிவ்யூ மட்டும் எடுத்துட்டு இருக்கோம். எக்ஸாம் ரிவ்யூவா? வெரி குட்ரா, சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு என்ன எக்ஸாம் பண்ணீங்க? இன்னைக்கு தமிழுங்க. என்ன எக்ஸாம்? தமிழ். எப்படி பண்ணீங்க? ஏதோ பண்ணுங்க, பாஸ் ஆகலாம். டஃப்பா இருந்துச்சு இல்ல ஈஸியா இருந்துச்சு? ஏதோ நானும் எழுதுற போக்க வந்தேன், எழுதினேன், பாஸ் ஆயிரலாம், பரவாயில்லைங்க. என்ன ஐயோ டேய், என்னடா அப்படி இறங்கிட்டீங்க? எதிர்பார்க்கல, அதுவும் இப்படி வருவேன் என்று எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி படத்துக்கு ரிவ்யூ கேட்டு இருந்தானுங்க, ஐபிஎல் ரிவ்யூ கேட்டு இருந்தானுங்க, ஸ்கூல் பசங்கள்ட்ட போய் ரிவ்யூ கேக்குறாங்க, அதெல்லாம் பண்ணலாமா? இப்போ இதெல்லாம் தாண்டி எக்ஸாம்னா ரிவ்யூ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. அண்டர் 18 எல்லாம் போயிட்டு மைக்க நீட்டலாம். நான் பாத்து சின்ன புள்ள போயிட்டு பீச்ல எல்லாம் போய் பண்ணிட்டு இருக்கேன்.
உங்க பேர் என்ன? கார்த்தி, காஜி கார்த்தி ஏதோ வருமே. எங்கடா போயிட்டு இருக்கீங்க? ஆனா இது பெரியவங்க சின்ன பசங்கிட்ட போய் கேட்கலாமா? நல்லா கடு. செம்மையா இருக்குண்ணா, ட்ரெண்டா இருக்குண்ணா, போட்டுக்கிறேண்ணா. செம்ம ட்ரெண்ட். இன்னைக்கு என்ன எக்ஸாம்? இன்னைக்கு மேக்ஸ் மேக்ஸ் இங்கிலீஷ் எக்ஸாம் 12th தானே? 12th 10th. சரி ஓகே, சும்மா சொல்லுங்க. மேக்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. ஈஸியா இருந்துச்சா? எவ்வளவு மார்க்? 100க்கு எவ்வளவு மார்க் வரும்னு நினைக்கிறீங்க? 100க்கு ஒரு 99 மார்க். 99 மார்க்கா? நல்லா படிப்பீங்களா? சரி, ஏதாவது ஒரு சம் சொல்லுங்க. கணக்கு என்ன கணக்கு? ஃபார்முலா ஏதாவது சொல்லுங்க 10th-ல. a + b ² ab ². a + b ² ab ². அந்த பையன் சொன்னது கரெக்ட் தான். 99 மார்க் எடுத்துருவாரு, அந்த 1 மார்க் இதுல போயிடும். இப்போ இந்த தோல்வி அடைஞ்சு எனக்கு தெரியும் a + b ² = a² + b² + 2ab. ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். புரியுதா? ஓகே. நீலே சீனா, you can't see me. நான் இருட்டிலேயே வாழ்றோம்னா. ஓகே, இந்த ஃபயர் படம் இவர் நடிச்சிருந்தா தானே, பாலாஜி, பிக் பாஸ் பாலாஜி. அவர் நடிச்சிருந்த படம் அது போர் முழக்கம் அப்படின்ட்டு இருக்காரு. ஆனால் அவர் சும்மா கலாய்க்கிற மாதிரி தான் பண்ணுறாரு. பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அவர் வந்து சீரியஸெல்லாம் பேசாமல் தெரியல. எனக்கு இதுக்கு முன்னாடி நிறையா பண்ணுவார், நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்துருப்பாரு. அவர் சீரியஸெல்லாம் பெருசாக பேசுகிற மாதிரி இது இருக்காது. சும்மா ஃபன்னாக ஜாலியாக தான் பேசிகிட்டு இருப்பார். ஓகே, நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபேவரைட் கார்ட்டூன்ஸ் அது ரியாக்ட் பண்ணியிருந்தோம். செம்மையாக இருக்குது அந்த வீடியோ, போய் செக் பண்ணி பாருங்கள். சுட்டி டிவி கார்ட்டூன்ஸாக நிறையா போட்டிருப்பாரு. எங்கள் வீட்டில் அந்த சுட்டி டிவி தான் இருந்துச்சு. ஸோ சுட்டி டிவி கார்ட்டூன்ஸாக நிறையா தெரியும். ஸோ நல்லாயிருக்கும். இந்த வீடியோவும் நல்லா இருந்துச்சு, வேறு லெவலாக இருந்துச்சு. இதேமாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.